ஆணுடைய உரிமைகள் எது, பெண்ணுடைய உரிமைகள் எதுன்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவ்வளோ டிபேட் நடந்திருக்கு. அந்த காலத்தில் யூரோப்லேயும் தத்துவ மேதைகள்லாம் அவ்வளோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆணுடைய உரிமைகள் எது, பெண்ணுடைய உரிமைகள் எதுன்னு. இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்க, பெண்ணுடைய உரிமை என்ன ஆகுமா, பெண் சமைக்கக்கூடாது. அப்போ யார் சமைப்பா? பெண் குழந்தைய பெற்று கொடுக்குற மிஷினா? இதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ பேலன்ஸ் மிஸ்பேலன்ஸ் எவ்வளோ ஆயிடுச்சு? எங்கே நிம்மதி இருக்கு? வாழ்கிறாங்க, நிம்மதி இருக்கா? நிம்மதி இல்லை. எந்த குடும்பத்தில் ஆணுடைய வேலை செய்கிறானோ அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்குது. எந்த குடும்பத்தில் பெண்ணுடைய வேலையை செய்கிறாங்களோ அப்போ ஆணுடைய வேலை எது, பெண்ணுடைய வேலை எது? யாருக்குமே தெரியாது. குரான் வரலைன்னா தெரிஞ்சிருக்காது. அப்போ அல்லாஹ் லிமிட் இழுக்கிறான். ஆண் இந்த தாண்டி போயிடக்கூடாது, பெண் இதை தாண்டி போயிடக்கூடாது. அதெல்லாம் குரானில் வரும். ஆணுடைய உரிமைகள் என்ன, பெண்ணுடைய உரிமைகள் என்ன? இந்த கேள்விக்கு யாருனாலையுமே பதிலே சொல்ல முடியாது. இந்த கேள்விக்கு பதில் அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்குறோம். இதுன்னு சிராத்தல் முஸ்தகீம், யாரெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டி, இந்த பெண்களை எப்படி நிர்வாகம் பண்ணுறது, நாங்கள் எவ்வளோ உரிமை எடுத்துக்கிறது, அவங்களுக்கு எவ்வளோ உரிமையை கொடுக்கறது. இப்போ இதை டிசைன் பண்ணும்போது அது சொல்கிறாங்களே, ஃபேமிலி பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம கூலாக இருக்கலாம், அழகாக சொல்லலாம், இந்த விஷயத்தில் இவங்க பண்ணது தப்பு, அந்த விஷயத்தில் அவங்க பண்ண தப்பு. மற்றவங்க போட்டு மண்டையை பிச்சுக்கலாம். அம்மாவுக்கும் மாமியாருக்கும் பேலன்ஸ் பண்ண தெரியல, நாத்தனாருக்கும் தங்கச்சிக்கும் பேலன்ஸ் பண்ண தெரியல. நமக்கு கவலையே கிடையாது. நமக்கு தெரியும் நாத்தனாருடைய உரிமை எது, தங்கச்சியுடைய உரிமை எதுன்னு. அது கோடு கிளை சுட்டு இன்னைக்கு நீ வயலேஷன் பண்ணியிருக்க. கட்டுப்பட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை, நிம்மதியாக இருந்துக்கலாம். அப்போது இந்த விஷயங்கள் ஒன்று முக்கியமான கொஸ்டின்.